விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இப்போ எலெக்ஷன் நேரம்ப்பா, நான் பேசுவதற்கு நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. இந்த கடலாடியில் கூட ஒரு ராமநாதபுரம் மாவட்டம் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போலி வக்கீல் அது எஃப்ஐஆர் போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அது சொல்லலாம். அப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இருக்கக்கூடிய அவர் ரஞ்சித் சிங்கு கேஸ் போட்டிருந்தார்ல, அவர் தான் லிட்டிகண்ட்டு ரஞ்சித் சிங்கு. அதில் தானே மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கு. அவரே எனக்கே இன்னும் சரியாக நான் கேட்ட கோரிக்கை நிறைவேற்றலைங்க, கண்டெம்ட் போட்டிருந்தார். 60 நாளைக்குள்ளே நிறைவேற்றுங்கன்னு சொல்லி 1 வருஷம் ஆகும்போது இன்னும் பார்க்கல அப்படின்னு அந்த கண்டெம்ட்லாம் இன்றைக்கி வருது. நாட் ஒன்லி ரஞ்சித் சிங், அது தொடர்பாக நிறையா பேர் போட்டிருந்தாங்க. இந்த 97 பேட்ச் போட்டிருந்தாங்க, 96 போட்டிருந்தாங்க, 99 போட்டிருந்தாங்க, உமன் பேட்ச் போட்டிருந்தாங்க. அது மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க. அதெல்லாம் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அது குறித்து பேசியிருக்கலாம். அப்புறம் அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒரு 2-3 ஜட்ஜ்மெண்ட்டு போலீஸுக்கு ரொம்ப தேவையான ஜட்ஜ்மெண்ட் எடுத்து வச்சுருந்தேன். அது குறித்து பேசலாம். பட் இப்போ இந்த எலெக்ஷன் இம்பார்ட்டன்ஸ் கருதி இது குறித்து பேசுவோம். அதாவது கொஞ்சம் நம்ம தெரிந்த நண்பர்கள் இது கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. இந்த பணம் கொடுக்குறதெல்லாம் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதாவது அந்த பிரதான கட்சிகள் இவங்க திமுக அதிமுக இவங்களை விட்டால் வேறு யாரும் வரவிடாத அளவுக்கு ஏறத்தாழ கடந்த 60 ஆண்டு காலமாக பிளாக் ஆகிருக்குல்ல. அதனால் அந்த 2 கட்சியுமே பணம் கொடுக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்களாம். இன்றைக்கி இப்போ காலையிலேயே எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. அது நண்பர்கள் தரப்பில் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு அது பணம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம். ஆனால் நம்ம தனிப்பட்ட முறையில் நான் சொல்லணும்னா, இந்த அரசியல்வாதி இந்த தேர்தல் நேரத்தில் தாயா சொந்த காசையை எடுப்பாங்க வெளியில். இல்லைன்னா எதுக்கு எடுக்க போகிறேன்? தேர்தல் நேரம் மட்டும்தான். சொந்த காசு மீன்ஸ் என்ன, ஏற்கனவே அடித்து வச்ச காசு தான். ஆனால் அந்த காசையே எடுத்து ஓரளவுக்கு செலவழிக்கணும்னு நினச்சா இந்த தேர்தல் நேரத்தில் தான். அப்புறம் மறுபடியும் மக்கள் காசை அடிக்கிறது மட்டும்தானே முழு நேரம் வேலையாக இருக்கும். அதனால் இது கேட்கல என்னது சொல்கிறது, சார் கொடுத்தா வாங்கிக்கலாமா அப்படின்னா, இதில் சிக்கல் என்னென்னா, சட்டப்படி கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம். ஆனால் அது அந்த ஐபிசி 171A அதிலிருந்து வரும், தேர்தல் தொடர்பான குற்றங்கள் அதில் வரும். அப்புறம் இந்த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் அதன்படியும் வரும். அது குற்றம், ஓராண்டு வரைக்கும் ஜெயில் தண்டனை விதிக்கலாம். அந்த கட்டத்தில் கொடுத்தா வாங்கிக்கோங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால் அது வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அது என்னவோ அது உங்களது ஓன் டிஸ்கிரிஷன். நீங்கள் வாங்குறீங்களோ வாங்கலையா அது வேறு விஷயம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறேன், நான் பார்த்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த காங்கிரஸ் ஆண்ட காலம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அது 67க்கு முன்னாடி ஓரளவுக்கு 67 காலம், அதற்கு பிறகு தெரியும். திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டிருக்கு. நீங்களே நல்லா ஆண்டிருந்தீங்கன்னா, நீங்கள் தானே இப்போ பிரதான கட்சி, நல்லா ஆண்டிருந்தீங்கன்னா நான் தான் நிற்கிறேன்னு ஒரு பிட் நோட்டீஸில் போட்டு ஒரு பேப்பரில் விளம்பரம், இந்த வேட்பாளர் நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் செஞ்ச செயலே உங்களுக்கு வாக்கு வாங்கி தராதா? அது நீ ரோடாக அலையிறவங்க பார்த்தோம்னா, அந்தந்த நான் 8 முறை நின்னேன் 10 முறை நின்னோம்லாம் அந்த பீத்திக்கிறாங்கல்ல, அந்தந்த தொகுதிக்கு பெரிய நட்சத்திர வேட்பாளர்னு அவர்களே சொல்லிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அந்த வாக்கு கேட்டு போகிற கேவலத்தை பார்த்தோம்னு இங்கே. அப்போ இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கீங்க. நீங்கள் தெருவாக தெரிகிறத இன்னும் சொல்ல போனால், வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைய நஞ்சான் குஞ்சான் எல்லாம் இழுத்துட்டு ரோட்டுக்கு இழுத்துட்டு அப்படியே வாக்கு கேட்பாங்க. ஆனால் பூரா நிற்கிற ஆள் பார்க்க உடனே திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அந்த ஆள் தான் போய் கையெடுத்து கும்பிட்டு அந்த பிச்சை எடுக்கிறதுன்றது பார்க்குறோம்ல, அந்த ஓட்டு பிச்சை எடுக்கிறது இப்போ தான் அந்த கண்கூட பார்க்குறேன். அந்த உங்களது செயல் நல்ல செயலாக இருந்தோம்னா, நீங்கள் இப்போ வாக்கு கேட்குற கேவலத்தை காட்டிலும் அவ்வளோ கேவலமாக ஆட்சி ஆண்டிருப்பீங்க போல். 2 பேருக்கும் தான் சொல்கிறேன், நம்மளுக்கு எந்த சார்பும் கிடையாது, 2 பேருக்கும் சொல்கிறேன். ஆனால் நம்ம காவல்துறையில் 30 வருஷம் இருந்த வரைக்கும் ஆளுங்கட்சி என்ன சொல்கிறானோ அதை கேட்டு தானே நமக்கு பழக்கம். இப்போ தான் இதே நம்ம பேசுகிறோம். அதனால் ஏன் இந்த அளவுக்கு வர்றாங்க முதல்ல ரோட்டுக்கு? அவ்வளவு பந்தாவாக இருந்த ஆள் எத்தனாயிரம் கோடியோ ஒவ்வொரு ஆள் கேட்டோம்னாலும் எத்தனாயிரம் கோடியோ அடிச்சடிச்சு வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அத்தனை 1000 கோடி வச்சுக்கிட்டு அப்புறம் இவர்கள் வாக்கு கேட்டு போகக்கூடிய கேவலங்கள் பார்த்தோம்னு வைங்க. அவங்க தலைவரே அவங்க வர்றாங்க, அந்த வேட்பாளர் நிற்கிறத பார்த்தோம்னா ஏதோ பெபிக்கால் போட்டு ஒட்டுனது மாதிரி இந்த 2 கையை நீ எடுக்க வருமா, சாப்பிட்ற டயத்துக்கு பிரிக்கிறாங்களா என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒட்டின மணிக்கே சுற்றி தர்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம். அவர் நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய வருகைன்னு சொல்ல முடியாது, அவருடைய எழுச்சி 2010 தொடர்ந்து நிற்கிறார். ஏன்னா 2010 தோல்விகளை மட்டுமே சந்திக்கிறார். ஆனால் வெற்றி சட்டசபையோ பாராளுமன்றமோ எதுவும் கிடையாது, எந்த இதுலேயும் கிடையாது. வெற்றின்றதை பார்க்கல.
தோல்விகளை மட்டுமே சந்தித்தும் கூட கொஞ்சமும் துவளாமல் அதே எழுச்சியோட அதே வேகத்தோட ஒரு தலைவனை பார்க்க முடியுமான்னா உண்மையிலேயே வந்து நாம் தமிழர் சீமான் தான். அது இந்த ஒரு தலைவனுக்கு ஒரு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, ஆனால் விடாமுயற்சி, வரட்டும் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு. நான் ஜெயிக்கிறேன்னா அவரை தான் நேரடியாக சொல்கிறாருல்ல, நான் இங்கே நின்று தோக்குறேன்னா நானாக தோக்குறேன், நீங்கள் தான் தோக்குறீங்க அப்படின்ற அந்த கருத்தை முன்வைக்கிறார். ரூபா கொடுக்காம, ரூபா கூட்டத்துக்கும் கொடுக்காம, ஓட்டுக்கும் கொடுக்காம நீ வேணா கூட்டி பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த வருகை, அவருக்கு கூடக்கூடிய கூட்டம், அவருக்கான எழுச்சி, அவர் முன்வைக்கக்கூடிய கருத்து இந்த ரெண்டு அரசியல் கட்சிகளையும் கிடுகிடுக்க வச்சிருக்கு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது கண்கூடாக பார்க்குறான். அவர் நாம் தமிழருடைய சீமான் அரசியல், அவர் எடுத்து வைக்கக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய அரசியல், 3 வயசு பிள்ளை அரசியல் பேசுது. அரசியல் படுத்தினது அவருடைய பங்கு முக்கியமாக. 3 வயசு குழந்தைய அரசியல் படுத்தினதில் நாம் தமிழர் சீமானுடைய பங்கு அளப்பரிய பங்கு. நம்ம யாரனாலும் கேள்வி கேட்கலாம்டா அப்படின்ற ஒரு தைரியத்தை ஏற்படுத்தினார்ல, அதில் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் பங்கு மிக அற்புதமான பங்கு. யாரனாலும் கேள்வி கேட்கலாம், அவன் நமக்கு சேவை செய்கிறதுக்கு தான் இருக்கான், எப்படினாலும் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அவன் ஒன்றும் பெரிய இந்த இதில் இல்லை, அந்த வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நினப்பில் அடி விழுந்துச்சு பார்த்தீங்களா, அது இவர் அரசியல் கொடுத்த இதுதான். எல்லாத்தையும் அரசியல் மயப்படுத்தினார். அது இன்னும் வந்து அவருடைய கூட்டங்கள் அது இதெல்லாம் கூட ஒரு சில நேரம் பார்க்குறாப்புல இருந்துச்சு. அந்த கொள்கை ஜெயிக்கணும், அது வேற விஷயம். ஆனால் கொஞ்சம் காலம் ஆகுன்றார். அவரே சொல்கிறார், என் கொள்கை ஜெயிக்கிறதுக்கு காலம் ஆகும், ஏன்னா அவ்வளவு தூரம் கெடுத்து வச்சுருக்காங்க இல்லை, அதனால் அந்த காலம் ஆகும், பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் கூட்டம் அரசியல் அதுக்கு பாருங்க பூராமல் கொஞ்சம் வயசு பிள்ளைதான், தண்ணி அடிச்சவே இருக்க மாட்டேன். நானே வந்து அந்த சர்வீஸில் இருந்த வரைக்கும் ஒரு சில கூட்டங்களுக்கு பந்தோபஸ்து போயிருந்திருக்கேன். ரொம்ப ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தாங்க. ஆனால் அந்த அவர் துவங்கின நேரம் அப்படிலாம் பார்த்தோம்னா ஹைலி டிசிப்ளின்டாக இருக்கும். சேர்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிறது, அவர் கூடயே போனாலும் 2 வீலர் போனால் கூட வரிசையாக போகிறது, ரொம்ப ஹைலி டிசிப்ளின்டாக இருக்கும். அந்த தேவையில்லாமல் கத்துறது, அந்த விசில் அடிக்கிறது, அந்த எதுவுமே இருக்காது. அது ஒரு நல்ல அரசியல் மயப்படுத்தப்பட்டதாகத்தான் பார்க்கிறேன். அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இவர் தாவேகா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அவர் விஜயனுடைய வருகை, அவர் திடீர் வருகை. ஆனால் அது வந்து அது என்னன்றது தெரியாது. போகிற இடம்லாம் கூட்டம் கொடுத்து, அது வந்து 2 கட்சிக்குமே அவன் வந்து அது ஆட்டங்கான வச்சிருக்கு. போகிற இடமெல்லாம் கூட்டம் கொடுத்து 41 பேர் செத்ததுக்கு அந்த ஆள் தான் நேரடி கொலகாரன் அப்படின்ற அளவுக்கு பழிய போட்டாலும் சரி, அவர் நடித்த கடைசி படம் ஜனநாயகனை வரவிடாத அளவுக்கு முடக்கினாலும் சரி, இல்லைன்னா அவங்க குடும்ப பிரச்சனையை கொண்டு வந்து சிரிக்க விட்டாலும் சரி, என்னென்ன தனிப்பட்ட விஷயத்தை என்னென்ன சொன்னாலும் சரி, போகிற இடம்லாம் கூட்டம் கொடுதுங்க. அந்த கொஞ்சம் வயசு பயில போகிறேன் இன்னும் சொல்ல போனால் அந்த பிள்ளைய பேசுகிற பேச்சுகள் வந்து மிகவும் கண்ணிய குறைவான பேச்சாக இருந்தாலும் சரி கூட்டம் கொடுது, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அது என்னவோ ஏன்னா அவருடைய வாக்கு வங்கி என்ன ஏதுன்னு இந்த தேர்தலில் தெரிஞ்சு போகணும். இந்த 2 பேருக்குமான எழுச்சி இருக்கு பாருங்க. சீமா நிற்கிறது ஒரு 15 வருஷம் தொடர்ச்சியாக ஒரு அரசியல் ரீதியாக நிற்கிறாரு, இவர் ஒரு சினிமா கவர்ச்சியில் வந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கிடுவான். ரெண்டுமே வந்து இவரை என்னதான் நீங்கள் குறை சொன்னாலும் நம்ம மாதிரியான சாமானியன் தரப்பில் இது மாதிரியான ஆட்களினுடைய வருகையை நம்ம வரவேற்கணும். யார் சினிமாவிலேருந்து இன்னும் கூட வாங்கப்பா, சினிமாவில் நீ 4 படம் நடிச்சிட்டாலே வரணும்னு உனக்கு ஆசை வரலாமா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நிறைய ஆப்ஷன் வந்து இங்கே நிறைய இருக்கணும். அப்போ தான் நான் தான் பெரிய ஜாம்பவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களாம் ஆட வைக்கிறோம் பார்த்தீங்களா. அது யாராக இருந்தாலும் வா, என்ன வா, சினிமாவில் இருந்தாலும் வா, வேறு அரசியலில் இருந்தாலும் வா, இன்னும் 2 பல கட்சிகளாக வா, உடஞ்சு வா, எப்படினாலும் வா, நாங்கள் 2 பேர் தான்ப்பா இங்கே இருக்கணும் அப்படின்றதுக்கு இல்லாத அளவுக்கு வருவதை நம்மளே வரவேற்கணும். அதை தான் பார்க்குறேன் நான். தனிப்பட்ட முறையில் எனக்கு நீங்கள் அரசியல் ரீதியான கருத்து கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அந்த பெரிய ஜாம்பவான்லாம் விடுங்க, ஆனால் அந்த கட்சிகளை விடுங்க. ஆனால் உங்கள் தொகுதியில் உங்களால் எளிதாக அவரை அணுக முடியுமான்னு பாருங்கள். அந்த வேட்பாளரை எளிதாக அணுக முடியுமா? எளிதாக சந்திக்கிறதுனா அவரை அடிக்கடி உங்களை வந்து எளிதாக சந்திக்கணும். அவர் ஏதோ உச்சாணி கொம்பில் உட்காந்துருக்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. அவர் அடிக்கடி எளிதாக வந்து உங்களை சந்திக்கணும். நீங்கள் அவரை சந்திக்கணும்னு நினச்சா எளிதாக போய் சந்திக்கணும். அப்படி வேட்பாளர் அவர் சுயேட்சையாக இருக்கிறாரு, நாம் தமிழராக இருக்கிறாரு, டிவிகேயாக இருக்கிறாரு, அதிமுகவில் இருக்கிறாரு, திமுகவில் இருக்கிறாரு, யாராக இருந்தாலும் அவரை தேர்ந்தெடுங்க. அப்புறம் அப்படியே இந்த பட்டா போட்டு புத்தகம் போட்டு உட்காந்துருக்காங்க இல்லை, நாங்கள் 8 முறை 10 முறை எதுக்கு உட்காந்துருக்கேன்? அப்படியே வயசான 60
60 வயசான அரசு ஊழியர்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோதான், இனிமேல் அவர்கள் மூளை செயல்படாது, உடல் செயல்படாது, அவர்கள் ஓய்வு பெறும் வயது வந்து விட்டது. ஏன் வயது வந்துருச்சுன்னா 60 வயது வந்து முதுமைக்கான அடையாளம். இனிமேல் அவங்க எப்போதும் செயல்பட்டது மாதிரி இப்போ செயல்பட முடியாது, அதனால இது ஓய்வு பெறும் வயது அப்படின்னு சொல்றீங்க. இல்லை, ஏன் உங்களுக்கு மட்டும் எந்த இதில் இருந்தாலும் படுத்த படுக்கையாக இருந்தாலும் உங்கள் மூளை மட்டும் செயல்படும், நீங்கள் மட்டும் ஆக்டிவாக இருப்பீங்களா அப்படின்ற கேள்வி இருக்கா இல்லையா? அதனால நான் 8 முறை இருந்தேன், 10 முறை இருந்தேன், பட்டா போட்டது மாதிரி பட்டறையை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஆள்லாம் அனுப்பிச்சு விடுங்க. இளைஞர்கள் வந்துட்டு போகிறாங்க, உங்கள் தொகுதியிலே இருக்கக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டு போகிறாங்க. அந்த அவன் வந்து இப்படி தாங்க ஆட்டை போடுவாங்க, ஆட்டை போட்டு போகிறேன், அடுத்த தடவை மாற்றிட்டு போகிறது. அது கூட அப்படியே இந்த ரோலிங் சேர் மாதிரி 10 வயலுக்கு சுற்றிட்டு கூட வந்துட்டு போகுது, ஒரே ஆளே போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாம. அந்த அடிப்படையில் சொல்லுவேன், நீங்கள் யாரை பார்க்க முடியும், எளிதாக பார்க்க முடியுமா? எளிமையான ஆளாக இருக்கணும். வசதி 1000 கோடி ரூபா சொத்தெல்லாம் அந்த வேட்பு மனுவில் காமிச்சிருக்காங்களாம் வேட்பாளர். அவ்வளோ பெரிய ஆள்லாம் இதுக்கு எதுக்கப்பா வர்றீங்க? நாங்களே இங்கே சாதாரணமான்றாடா ஒரு 500 ரூபா பார்க்குறது பெரும்பாடாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய தேசம் இது. ஆனால் நீ 1000 கோடி சொத்து வச்சுக்கிட்டு இதில் என்னத்தை வந்து எங்களுக்கு சேவை செஞ்சிட போகிற? பசி பட்டினி, எங்களுக்கான வேலை இல்லாத, அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நக்கலாக நகைச்சுவையாக தெரியும். அதை உணரக்கூடிய ஆளாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். அது மாதிரியான புதிய தலைவர்களுடைய வருகைக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அது விஜயாக இருந்தாலும் சரி, இப்போ அரசியல் படுத்துங்க. உங்களை நம்பி இவ்வளோ பேர் வந்தால் என்ன, அரசியல் படுத்துங்க அவங்கள. அதுக்கடுத்து புதிய தலைவர்கள் யாரோ வரட்டும், யாருனாலும் வரட்டுங்க. அவர் சினிமாவிலேருந்து வந்துட்டு போகிறாரு, எழுத்துத்துறையிலேருந்து வந்துட்டு போகிறாரு, அரசியலிருந்து வந்துட்டு போகிறாரு, நாடகத்திலேருந்து வர்றாரு, அதெல்லாம் எங்களுக்கு மேட்டர் கிடையாது. இளைஞர்களுக்கு நல்லது செய்யுங்க, அரசியல் படுத்துங்க, நல்ல தெளிவாக்குங்க, யாருனாலும் வரட்டும், வரவேற்போம். அந்த வகையில் பாருங்கள், ஆண்டாண்டு காலமாக இருந்தவர் தான் நமக்கு வேணும்னு அவசியம் இல்லை. பார்ப்பேன், இந்த தேர்தல் சூடு குறையட்டும். இப்போ இருக்கக்கூடிய சித்திரை வெயிலை காட்டிலும் தேர்தல் சூடு அதிகமாக இருக்குல்ல, அதனால் இது குறையட்டும். அப்புறம் அதுக்கடுத்து நம்ம வழக்கமான பதிவுக்குள்ளே வருவோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். வணக்கம்.